Welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.4ல 19th question பார்க்கலாம். Find the derivative of sin x square with respect to x square சொல்லிருக்காங்க. அதாவது simple question தான். sin x square with respect to x squareக்கு differentiate பண்ணனும் சொல்றாங்க. ஓகேவா? क्वेश्चन இது வரைக்கும் sin x வரும், differentiate with respect to x ன்னு வரும். இல்ல t இருக்கும், அது மாதிரிலாம் பார்த்துக்கிங்க இங்கே. ஆனால் நம்மளுக்கு sin x square இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஆன்சர் வந்து ஈஸி தான். சரியா? சொல்யூஷன் பார்ப்போம். லெட் y ஈக்குவல் டு நம்ம கொடுத்துக்க வேல்யூவை sin x square எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டுன்னு ஆகும். எக்ஸ் ஸ்கொயருக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அந்த எக்ஸ் ஸ்கொயரே நம்ம லெட் சொல்லி முடிக்கல. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி, y equal to sin x square, let x square equal to t. ஓகேவா? இப்போ இந்த x square வேல்யூவை நம்ம tன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இப்போ இதுக்கு இந்த x square இருக்கிறதுல tன்னு போட்டோன்னா என்ன ஆகும்? வேல்யூ எப்படி எழுதலாம்? நீங்கள் sin tன்னு எழுதலாமா? இப்போ நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dt equal to என்ன ஆகும்? dy by dt இந்த இடத்துல டீக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். ஓகே, அதுதான் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டீன்னு எடுத்துக்கோம். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டீன்னு எடுத்துக்கோம். கிளியர்? இப்போ நம்ம டிஒய் பை டிடி இப்போ வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே வேரியபிளை நம்ம டீன்னு எடுத்துக்கோம். அப்போ டிஒய் பை டிடி கூட சைன் டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்டின்றது தெரியும். காஸ்டின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தர்ஃபோர் டிஒய் பை நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டி எக்ஸ் ஸ்கொயர் தான், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டி இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம்னா அப்போ காஸ் டி, டி இருக்கிறதுல என்ன பண்ணணும் நீங்கள்? காஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இல்லை இப்படி ப்ராக்கெட்லேயும் போடலாம், இல்லைன்னா வேல்யூ டிஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர்னும் போடலாம், எப்படி ஒன்றாலும் போடலாம். ஓகேவா? வெரி சிம்பிள்மா. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தனே கொஸ்டின் என்னன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு சைன் டி, எக்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுல டீ மட்டும் போட்டோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சைன் டிஃப்ரென்ஸ் பண்ணால் காசுன்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரணும். அப்போ இந்த டீ இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். அதே மாதிரி காஸ் டீனா டீ இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான் வேல்யூ. Therefore, dy by dx equal to cos x square. Clear? எல்லாருக்கும் புரியுதாம்மா? வெரி சிம்பிள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.